மச்சிய வாழ்க ஐயா. நமச்சிவாயம் ரெடி பண்ணிக்கலாமாங்கம்மா? பண்ணிக்கலாம் ஐயா. நமச்சிவாய வாழ்க. நாம் நேற்று வரை 32 தலங்கள் தொண்டை நாட்டிலே பாடல் பெற்ற திருத்தலங்கள் 32 மட்டும்தான். இடையிலே பல இடங்களிலே நாங்கள் பாழடைந்த சிவாலயங்கள், ஓரளவு பராமரிக்கப்பட்ட சில சிவாலயங்கள், ஏன்னா எங்களுடைய யாத்திரை முழுக்க பெரும்பாலும் காஞ்சிபுரத்துல இருந்து சென்னை வரைக்கும் சைக்கிள்ல இல்ல டவுன் பஸ் மாறி மாறி போறப்ப ஏதாவது கோயில் தட்டுப்பட்ட இறங்கிடும். அப்படி போனதுனால அன்று நான் டைரியில் எழுதபடிக்கு ஒரு 139 சிவாலயம், பாடல் பெற்ற தலம் இல்லாம 109 சிவாலயங்கள் இருந்தன. இன்னைக்கு அதெல்லாம் எந்த நிலையில இருக்கா இல்ல காணாம போச்சா தெரியல. ஆக நாம் சொல்லியது பாடல் பெற்ற திருத்தலங்கள் 32. அடுத்ததாக இன்று நாம் நடுநாட்டிற்கு செல்கிறோம். இந்த நடுநாட்டு திருத்தலங்களிலே முதலில் வருவது திருநெல்வாயில் அறத்துறை. இந்த இடத்தினுடைய புராதன கால பெயர், தேவார திருப்பெயர் திருநெல்வாயில் அறத்துறை என்பது. இன்று மக்கள் வழக்கிலே திருவரத்துறை, திருவட்டுறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊரிலே நாங்கள் சென்ற பொழுது ஆலயம் சற்று சிதிலமடைந்த நிலையில் தான் இருந்தது. இருந்தாலும் வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது, அது குறைவில்லை. தொழுதூரிலிருந்து விருத்தாச்சலம் பேருந்து சாலையில் 20வது கிலோமீட்டரில் இந்த திருவட்டுறை உள்ளது. சாலையிலே கொடிகளம் என்னும் இடத்திலிருந்து பிரியும், அன்று மண் சாலையாக இருந்தது. அந்த மண் சாலையிலே சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் இத்தலத்தை அடையலாம். இன்றெல்லாம் தார் ரோடு போட்டுப்பாங்கன்னு நம்புறேன். காரில் செல்வோர் கோயில் வரை செல்லலாம், மற்றவர்கள் வந்து நடந்துதான் போகணும். நாங்க சென்ற 1986களில். இத்திருத்தலம் நிவா நதியின் கரையிலே உள்ளது. இந்த திருத்தலத்தில் தான் திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் முத்தி சிவிகையும் முத்துக்குடையும் அருளிய திருத்தலம் இது. திருநெல்வாயில் அறத்துறையில் தான் நிவா நதிக்கரையுள்ள இந்த திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு முத்து சிவிகையும் முத்துக்குடையும் இறைவன் அருளிய திருத்தலம். ஏனெனில் சிறுபிள்ளை வெயிலில் வாடக்கூடாது என்று முத்து வந்து குளிர்ச்சி தன்மையுடைய ஏசி மாதிரி இருக்கும் முத்துக்குடை பிடிச்சிட்டு நடந்தார். சாமி அந்த காலத்திலேயே அந்த வசதியை பெருமான் செஞ்சு கொடுத்திருக்கார் திருஞான சம்பந்தருக்கு. ஊருடைய பெயர் திருநெல்வாயில் கோயில் என்பது இதனுடைய ஆதிப்பெயர். நெல்வாயில் கோயில் அறத்துறை என்று கல்வெட்டுகளிலே காணப்படுகிறது. நெல்வாயில் கோயில் அறத்துறை என்று. இறைவனுடைய திருநாமம் ஆனந்தீஸ்வரர், தீர்த்தபுரீஸ்வரர், அறத்துறைநாதர் என்ற 3 திருநாமங்கள் சாமிக்கு இருக்கின்றன. ஆனந்தீஸ்வரர், தீர்த்தபுரீஸ்வரர், அறத்துறைநாதர் என்பன அந்த இறைவனுடைய திருநாமங்கள். அம்பிகை ஆனந்த நாயகி, திரிபுர சுந்தரி, அறத்துறை நாயகி. ஆனந்த நாயகி, திரிபுர சுந்தரி, அறத்துறை நாயகி என்று 3 திருநாமங்களிலே அம்மை இங்கே இருக்கின்றார். தலமரம் ஆலமரம். நடுநாட்டு தலங்களிலே சில தலங்கள் மூவர் பாடல் பெற்றன. அதிலே முதலாவதான திருத்தலம் இந்த திருநெல்வாயில் அறத்துறை என்கிற திருவட்டுறை. இங்கே வான்மீக முனிவர் அரவான், நம்முடைய கூத்தாண்டவர் கோயிலே வழிபாடு சார்ந்த அரவான், அரவானும் வான்மீகி முனிவரும் வழிபட்ட சிறப்புடைய திருத்தலம் இது. இது வந்து பஞ்சபாண்டவர் காலத்திய திருத்தலம். இந்த சாமி வந்து அவ்வளவு தொன்மையானவர். பஞ்சபாண்டவருடைய காலம் வந்து அவருடைய வாழ்ந்த காலம். இந்த நட்சத்திர கோள் வைத்து ஒரு நம்முடைய அன்பர் ஒரு பெரிய எண்கணித இயலாளர்
அவர் கிட்டத்தட்ட ஒரு 7000 ஆண்டுகளாக சாமி இங்க இருக்கிறார் என்று கூறினார். மகாபாரத காலம் இன்னைக்கு அப்படியே ரிவேர்ஸ்ல போனோமா 7000 நூற்றாண்டு. அவ்வளவு காலமாக அருள் செய்யக்கூடிய பெருமான் இவர். முகப்பு வாயிலை கடந்து உட்சென்றால் வழப்பால் விநாயகர், சமயக்குறவர்கள் ஆழ்வர், வான்மீகி முனிவர், சப்த கன்னியர், பூத பவிஷ்ய வர்த்தமான லிங்கங்கள், மகாவிஷ்ணு, ஜோதிலிங்கம் முதலிய சன்னதிகள் இருக்கின்றன. அடுத்து உண்ணாமுலை, ஆதிசேஷன், வள்ளி தெய்வ யானை சமேத முருகன், தண்டாயுதபாணி சந்நிதிகளை அடையலாம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பெயரிலே உள்ள சிவலிங்க திருமேனிகளையும் காணலாம். என மூவேந்தர்களும் வழிபட்டிருக்கிறார்கள் இத்திருத்தலத்திலே. அதற்கான சான்றுகள் கல்வெட்டுக்களாக இருக்கின்றன. அதோடு காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அன்னையுடன் காட்சி தருகிறார். கஜலட்சுமி, சந்தானக்குறவர்கள், பைரவர், சூரியர், சந்திரர் சன்னதிகளும் அடுத்தடுத்து உள்ளன. வெளி சுற்றிலே தரிசித்து கொண்டு சென்றால் உள்ளே இடப்பால் நவகிரக சன்னதி, சனீஸ்வர பகவானுக்கு தனியாக சன்னதி இருக்கிறது. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனியே கொடிமரம், பலிபீடம், நந்தி இருக்கிறார்கள். நந்தியின் தலைப்பகுதி பார்த்தீர்கள் என்றால் சற்று இடப்புறமாக திரும்பியுள்ளது. ஒரு முறை நிவா நதியிலே வெள்ளப்பெருக்கு எடுத்த போது அதனால் சேர்ந்த ஆலயத்திற்கும் மக்களுக்கும் சேதம் உண்டாமல் இருப்பதற்காக நந்தி தலையை திரும்பி பார்க்க வெள்ளம் வடிந்ததாக தலவரலாறு. ஆகவே நந்தியினுடைய தலை சற்று திரும்பியுள்ளது இத்திருத்தலத்தில். கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், பிட்சாடனர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர். இங்கு ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், நம்ம போனோமா விநாயகர் இருப்பாரு, தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, லிங்கோத்பவர் அல்லது மகாவிஷ்ணு இருப்பாரு, பிரம்மா, துர்கை இருப்பாங்க இல்லையா. இங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இங்கே எப்படின்னா ஃபர்ஸ்ட் விநாயகர், அடுத்தது பிட்சாடனர், அடுத்தது தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா இருப்பார்கள். நடராசர், சிவகாமி அன்னை எதிரிலே காட்சி தருகிறார்கள். துர்கை, அர்த்தநாரீஸ்வரர், சண்டேஸ்வரர், பைரவமூர்த்தங்களை தரிசித்தவாறு நேராக உள்ளே நுழைந்தால் மூலவரை தொழலாம். மூலவர் சுயம்பு திருமேனி, கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இத்தலத்திற்கு தீர்த்தபுரி என்று ஒரு பெயர் உண்டு. இங்கே நிவா நதியில் நீராடினால் சகல பாவங்களும் நீங்கி சிவனருள் கிட்டும் என்பது வான்மீகருடைய குறிப்புகளில் இருக்கிறது. ஆகவே இது தீர்த்தபுரி. இங்கு தீர்த்தமாடி நிவா நதியில குளித்து வழிபட்டால் முழு பயன் என்பார்கள். அதனால் இந்த ஊர் தீர்த்தபுரி என்று இருப்பதால் இறைவன் தீர்த்தபுரீஸ்வரர் என்ற பெயரிலே வழங்கப்படுகிறார். 1955 ஆண்டில் இத்திருக்கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்று அது முதற்கு கொண்டு 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இங்கே இத்தலத்தினுடைய சிறப்பு, நாங்கள் சென்ற காலத்திலே 4 கால வழிபாடு நடைபெற்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய நடுநாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. அவ்வளவு சிறப்பாக வழிபாடுகள். ஆலயம் சற்று புதுப்பிக்க வேண்டிய சூழலில் இருந்தது. இங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது, எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி, எந்தை ஈசன் எப்பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி சிந்தையை செய்வதற்கல்லால் சென்று கை கூடுவது என்றால், கந்தமாமலர் உந்தி கடும்புணல் நிவாமழுக்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே என்று பேசும். என்னுடைய தந்தை, என்னுடைய தலைவன், என்னுடைய ஒளிவடிவானவர், எருதேறி வரும் கடவுள் என்றெல்லாம் அவரை சிந்தை செய்து, மனதினால் அல்ல
சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால் கந்த மாமலருந்தி கடும்புணல் நிவாமல் தரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் பிரம்மாருடைய அவரை சிந்தித்தாலே போதும் அவருடைய அருள் கிடைக்கும் என்பார். நாவுக்கரசடிகள் பேசும் பொழுது புனலொப்பானை பொருந்தளர் தம்மையே மின்னலொப்பானை விண்ணோரும் அறியலான், அனலொப்பானை அறத்துறை மேவிய கனலொப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. இவரை நீர் போன்றவன் தன்மையினால், சிறந்த மலர் போன்றவன், மின்னல் போன்றவன், விண்ணோரும் அவரை கண்டதில்லை. அவர் பெரிய அருட்சோதியாக இருக்கிறார். அவர் இந்த அறத்துறை மேவி இருக்கிறார். இங்கே கனல் போல எழிலார்ந்த திருக்காட்சி தருகிறார். இவரை நாம் தொழுகின்றோம் என்று பெருமிதமாக பாடுவார் அப்பரடிகள். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும் பொழுது கல்வாயகிலும் கதிர் மாமணியும் கலந்து இருவரும் நிவாவின் கரைமேல் நெல்வாயில் அறத்துறை நீடுரையும் நிலவெண்மதி சூடிய நின்மலனே நல்வாயில் செய்தார், நடந்தார், உடுத்தார், நரைத்தார், இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிக்கின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று பேசுவார். இறைவா, நல்ல தவம் செய்தவர் இவர் என்று எல்லோராலும் பேசப்பட்டு நடந்து உடுத்து நரைத்து இறந்து போகும் அந்த நிலை மாற்றி நான் உய்வதற்கு ஒரு வழி சொல்லே என்று பேசுவார் நம்முடைய சுந்தரமூர்த்தி. சேக்கிழார் புராணத்திலே, பெரிய புராணத்திலே திருஞான சம்பந்தர் வரலாற்றில் வரும் பொழுது சோதி முத்தின் சிவிகை சூழ் பார்மீது தாழ்ந்து வெண்மீற்று ஒளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று பேசுவார். ஞான சம்பந்தருமான் ஒளிவிடுகின்ற முத்துச்சிவையை இறைவன் தருகிறார். அதை வளம் வருகிறார், தாழ்ந்து பணிகிறார், திருநீர் அணிந்து கொள்கிறார், இறைவனை போற்றி தொழுது பிறகு என்ன செய்கிறார்? அஞ்செழுத்து ஓதி அந்த சிவியில் ஏறி அமர்கிறாராம் நம்முடைய திருஞான சம்பந்தர். அவ்வளவு ஒரு அற்புதமான திருத்தலம். ஊருடைய சாமியுடைய திருப்பெயர் ஆனந்தீஸ்வரர் அறத்துறைநாதர். ஊருடைய பெயர் திருநெல்வாயில் அறத்துறை. இன்றைய பெயர் திருவட்டுரை. இது போஸ்ட் திட்டக்குடி வட்டத்திலே தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிறது. திருவருள் கூட்டுவிக்க சென்று வழிபாடு செய்து நாமும் இறையருள் பெற எல்லாம் வல்ல என் தந்தை மேற்றூர் மீனாய் சொக்கநாத பெருமானின் திருவருளை சிந்தித்து அடுத்த திருத்தலத்திற்குள்ளே அருகில் உள்ள திருத்தலம் விழுப்புரம் டு திருச்சி சாலையிலே விருதாச்சலத்திற்கு அருகில் உள்ள புகைவண்டி நிலத்திற்கு அருகில் உள்ள திருத்தலம். இது சைவத்திற்கு மிகப்பெரிய அருளாளரை தந்த இடம். தேவகன்னியர், காமதேனு, வெள்ளையானை வழிபட்ட திருத்தலம். அது மட்டுமல்ல, 6000 கடந்தையர்கள் வீர மக்கள் வாழ்ந்ததால் கடந்தை நகர் என்ற பெயருடைய திருத்தலம். ஆழி பிரளய காலத்தில் வெள்ளம் வந்த பொழுது அதிகார நந்தி மூலம் பிரளய கால வெள்ளத்தை தடுத்த பெருமானின் திருத்தலம். இப்படி மிக மிக சிறப்பு மிக்க திருத்தலம். அது ஒரு 10 நிமிடத்தில் எல்லாம் அரை மணி நேரத்திற்குள்ள கூற இயலாது. ஏனால் இந்த நடுநாட்டு தலங்களிலே மிக சிறந்த ஒரு அற்புதமான இறைவன் இங்கே இருக்கிறார். அவருடைய பெயரே சுடற்கொழுந்தீசர் என்பது அவருடைய பெயர். என்ன, அவரை நாளை சந்திப்போம். அதற்கு முன்னதாக இன்னொரு சிறு தலம் வழியிலே
இது பாடல் பெற்ற திருத்தலங்களிலே என்னுடைய குறிப்பிலே 35வது திருத்தலமாகவும் 3வது திருத்தலம் பாடல் பெற்றத்தில் 35ஆகவும் நடுநாட்டு தள்ளி 2வது 3வதாகவும் குறித்துள்ளேன். இருக்கும் காலத்தை நல்லபடியாக செலவழிக்க வேண்டி அந்த தலத்தை இன்று 34வது திருத்தலமாக தரிசித்து நாளை முன் சொன்ன சிறந்த சிவாலயத்தை விரிவாக சிந்திப்போம். இப்பொழுது நாம் வந்துள்ள இடம் திருக்கூடலை ஆற்றூர். இன்றும் இதே பெயர்தான் இந்த ஊருக்கு, திருக்கூடலை ஆற்றூர். சேத்தியாத்தோப்பு கும்பகோணம் பாதையில் குமாரக்குடி வந்து ஸ்ரீமுஷ்ணம் போகும் பாதையில் பிரிந்து 2 கிலோமீட்டர் சென்று காவாலக்குடி சாலையில் திரும்பி 2 கிலோமீட்டர் சென்று காவாலக்குடியை அடைந்து அடுத்துள்ள கூடலை ஆற்றூரை அடையலாம். இது சேத்தியாத்தோப்பிலே இதற்கான வழி மார்க்கங்களிலே இன்று சில பேருந்துகள் செல்வதாக அறிகிறோம். ஆகவே நீங்கள் சேத்தியாத்தோப்பு அல்லது ஸ்ரீமுஷ்ணம் சென்று அங்கிருந்து இவ்வாலயத்திற்கு செல்வது எளிதானது. அதே போல சிதம்பரம் காவலக்குடி, சிதம்பரத்திலிருந்து காவலக்குடி நகர பேருந்து இருக்கிறது. அதில் ஏறினால் நாம் இந்த ஊரை அடையலாம். சிதம்பரத்திலிருந்து எளிதாக பயணிக்கலாம். இன்றும் அன்றே எளிதாக இருந்தது. ஆனால் அப்பொழுது 2 பேருந்துகள் 3 தான் இருந்தன. இன்று நிறைய பேருந்துகள் இருக்கின்றன. இவ்வூர் ஏன் கூடலை ஆற்றூர் என்று பெயர் பெற்றது என்றால், இங்கே மணிமுத்தாரும் வெள்ளாரும் ஒன்றாக சேருகின்றன. 2 ஊர்கள் 2 நதிகள் ஆறுகள் சேருவதால் இது கூடலை ஆற்றூர் என்று பெயர் பெற்றது. ஒரு முறை ஏற்பட்ட பெரு வெள்ளப்பெருக்கிலே இக்கோயில் அழிந்து போயிற்று. அங்கிருந்த ஆற்றினால் அடித்து செல்லப்பட்ட கற்களை கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டி சுவாமி அம்பாளை எழுந்தருளச் செய்துள்ளனர். இக்கோயில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்திலே சிதைந்து பிறகு எடுத்து கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் அங்குள்ள அன்பர்கள். சுந்தரர் திருமுதுகுண்டம் சென்ற பொழுது இத்தலத்தை வணங்காமல் செல்ல இறைவன் அந்தணராக வந்து முன் சென்று அப்படியே சுந்தரரை பார்க்கிறார். சுந்தரர் அவரை திருமுதுகுன்றம் யாம் செல்ல வேண்டும், வழி எங்கே இருக்கிறது என்று கேட்க, இது கூடலை ஆற்றிற்கு செல்லும் வழி இது என்று கூறி மறைகிறார். திடுக்கிட்ட சுந்தரர் வந்தது இறை என்று உணர்ந்து இத்தலத்திற்கு வந்து வழிபட்டார் என்பது சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். இங்குள்ள இறைவனுடைய திருநாமம் நர்த்தன வல்லபேஸ்வரர். அதைவிட இன்னொரு சிறந்த திருநாமம் இருக்கிறது, நெறிகாட்டும் நாதர். நல்ல வழி காட்டக்கூடிய தலைவர் என்ற பெயரிலே சாமி இருக்கிறார். அதே போல அதற்கேற்றாற் போல நர்த்தனத்தில் வல்லவராக சாமி இருந்தால் அம்பிகை இணையானவளாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் அவளுக்கு நர்த்தன வல்ல பராசக்தி என்று ஒரு திருநாமம். நெறிகாட்டு வேண்டும் என்றால் அங்கே 2 அம்பாள்கள் இருக்கிறார்கள். அந்த நர்த்தன வல்லப பராசக்தி அன்னை இப்பொழுது பராசக்தி என்று மட்டும் அழைக்கப்படுகிறார். இங்கு 2 அம்பாள் சன்னிதானம் உண்டு. நெறிகாட்டுநாதர் என்றால் ஞானம் இருந்தால் தானே நெறி காட்ட முடியும். ஆகவே அந்த இன்னொரு அம்பிகையின் பெயர் ஞானசக்தி. ஒரு அன்னை பராசக்தி, இன்னொரு அன்னை ஞானசக்தி. புரிகுழல் நாயகி என்று இவருடைய சிகை அலங்காரத்தை வைத்து கூறுவார்கள். தலமரம் கல்லாலமரம் முன்னொரு காலத்தில் இருந்தது. நாங்கள் சென்ற போதே சிதைவுகள் தான் இருந்தன. இப்பொழுது சமீபத்திலே சென்ற பொழுது அந்த கல்லால மரம் காணவில்லை. என்னாயிற்று என்பதற்கு விளக்கம் யாருக்கும் தெரியவில்லை. வெள்ளாரும் மணிமுத்தாரும் கூடும் அந்த கூடுதுறை தீர்த்தமாக இருக்கிறது. சங்கம தீர்த்தம் என்று அதற்கு பெயர். பிரம்மனுக்கு நடனம் செய்து காட்டியவர் ஆதலின்
இந்த இறைவன் நர்த்தன வல்லபேஸ்வரர் என்று பெயர். அதாவது திருமால் பெருமானின் நடனத்தைக் கண்டு அது ஆனந்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட பிரம்மதேவன் தானும் இறைவனுடைய திருநடனத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் திருக்கூடலையாற்றூர் சென்று தவம் புரிந்து வருக, நான் உங்களுக்கு அங்கே தரிசனம் தருகிறேன் என்று கூறி சாமி நர்த்தன காட்சி தந்ததால் இவ்விடத்திற்கு இந்த சாமிக்கு நர்த்தன வல்லபேஸ்வரர் என்று பெயர். சுந்தருடைய பாடல் பெற்ற திருத்தலம். மிக பழமையான ராஜகோபுரம், 3 நிலைகளை உடையது, கிழக்கு நோக்கிய சன்னதி. நாங்கள் சென்ற பொழுது கொடிமரம் பலிபீடம் எதுவுமே கிடையாது, நந்தி மட்டும் இருந்தார். வெளிச்சுற்றிலே பக்கவாயில் இருக்கிறது, அங்கே நடராஜ சபை இருக்கிறது. விநாயகருடைய பெருநாமம் அமுத விநாயகர். அப்படியே உள்ளே வரும் பொழுது அமுத விநாயகர், விஸ்வநாதலிங்கம், ஆறுமுகர், ஞானசக்தி அம்பாளுடைய சன்னதிகள் இருக்கின்றன. அம்பாள் நின்ற திருக்கோலம். இத்தேவி மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இப்பகுதி மக்களால் மிக போற்றி வழிபடுகிறார்கள். அறிவு விருத்தி இல்லாத குழந்தைகள், அறியாமையில் வாழும் மனிதர்கள், எனக்கு என் குழந்தை சரியா படிக்கவே மாட்டேங்குது, எனக்கு என்ன படிச்சாலும் கொஞ்சம் கூட அறிவே வரமாட்டேங்குது, இப்படி இருக்கிற குழந்தைகளை இங்க சென்று அம்பிகை தரிசனம் செய்து வைத்தால் அக்குழந்தைகள் அறிவில் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள் என்பதால் இத்தலத்திற்கு மக்கள் வந்து இந்த ஞானசக்தியை வழிபட்டு அருள் பெறுகிறார்கள். மூலவருடைய விமானம் இருதல அமைப்புடையது. படிகளேறி சென்றால் அழகிய மாடம் உள்ளது. அங்குள்ள துவார கணபதியை வணங்கி உள்ளே சென்றால் மூலவரை தரிசிக்கலாம். கம்பீரமான சிவலிங்க திருமேனி, ஒரு கெத்து. சில இடங்கள்ல தான் சாமி ஒரு கெத்தா இருப்பார். மதுரையெல்லாம் பார்த்தா பேர்னு ஒல்லிபிச்சாட்டம் அப்படி இருப்பார். அதே அவினாசி போனா அங்கேயும் கொஞ்சம் அப்படி இருப்பார். திருமுருகன் போட்டி போனா அதை விட கொஞ்சம் எளிமையா இருப்பார். என்ன, அதே பவானி போனா குண்டா கெத்தா கம்பீரமா இருப்பார். அதுபோல இந்த மூலவர் ஒரு கம்பீர கெத்து, சும்மாவா அப்படி ஒரு அழகான கம்பீரமான தோற்றம், அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்த மாதிரி இருப்பார். இங்கே சாமிக்கு வளப்பால் பராசக்தி அன்னையுடைய சந்நிதி உள்ளது. இதுவும் நின்ற திருக்கோலம். நடராஜ சபையிலே நாங்கள் சென்ற பொழுது சாமி நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரி மட்டும் இருந்தார்கள். மணிவாசகர் காணவில்லை. அவர் எங்கேயோ பாடிட்டு போயிட்டாரோ தெரியலன்னு அர்ச்சகர் ஒரு வேதனையோட சொன்னார். இங்குள்ள உற்சவ மூர்த்தங்கள் இருக்கின்றது அல்லவா, அதிலே ஒரு சிறப்பான, நீங்கள் எங்கும் காண முடியாத ஒரு திருமேனி இருக்கிறது. நம்முடைய வாழ்வியல் கணக்குகளை ஒருத்தர் எழுதுவதாக சொல்கிறார்கள் அல்லவா, சித்திரகுப்தர். இவர் அங்கே இருக்கிறார் உற்சவராக. இந்த சித்திரகுப்தர் கையில் எழுத்தாணியுடன் மறுகையில் ஏடு கொண்டு காட்சி தருகிறார். இம்மூர்த்தம் பிற்காலத்தில் பிரார்த்தனையாக ஒருவரால் செய்து வைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். எத்தனை ஆண்டு என்று யாராலும் கூற முடியவில்லை. இத்திருக்கோயிலிலே நவகிரக சன்னதி கிடையாது.